எல்லாம் எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகம். எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். ஏசாயா 43வது அதிகாரம் 1 4 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். 1 4 வரைக்கும் எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் சேர்ந்து சத்தமாக வாசிக்க போகிறோம். எப்படி வாசிக்க போகிறோம்? சத்தமா. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர், உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஆமேன், ஆமேன். அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வார்த்தைகளோடு எங்களோட பேசுங்க. கர்த்தர் தாமே எங்கள் வார்த்தைகளை வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்தில் ஏலா என்கிற ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. என்ன பள்ளத்தாக்கு? ஸோ லிசன், நீங்கள் என்னை நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். சரியா? என்ன பள்ளத்தாக்கு? ஏலா பள்ளத்தாக்கு. நான் வசனத்தை வாசிக்க அதிகமாக சொல்ல விரும்பலை, நான் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் என்ன செய்யலாம்? தெரிஞ்ச வேத பகுதியிலிருந்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17 இருந்தால் இன்றைக்கி நம்ம காரியங்களை தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1-2 பெலிஸ்தர்களும் இஸ்ரவேலர்களும் யுத்தம் பண்ணும்படி கூடி வர்றாங்க. அப்படி கூடி வரும்போது ஒரு பக்கம் இஸ்ரவேலர், ஒரு பக்கம் பெலிஸ்தியர். இங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. என்ன இருக்கு சொல்லுங்க? என்ன இருக்கு? அந்த பள்ளத்தாக்கு பேர் என்ன பேருனா ஏலா. என்ன சொல்லுங்க? ஏலா பள்ளத்தாக்கு. இந்த ஏலா பள்ளத்தாக்குல ஒரு பக்கம் இஸ்ரவேலர்கள், ஒரு பக்கம் பெலிஸ்தியர்கள். இப்போ நீங்க கேட்கலாம், கோலியாத் மட்டும் ஏன் வந்து நின்று இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் யுத்தத்துக்கு கூப்பிட்டான் அப்படின்னா, இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு. என்ன ஓடுது? ஏலா பள்ளத்தாக்குல ஒரு சின்ன ஆறு, ஒரு வாய்க்கால்னு சொல்லலாம், ஒரு சின்ன ஆறு ஒன்று ஓடிட்டு இருக்கு. இப்ப இந்த ஆத்தை தாண்டி யாரு முன்னாடி ஆத்தை தாண்டுறாங்களோ, யார் முதல்ல ஆத்தை தாண்டுறாங்களோ அவங்க தோக்கடிக்கப்படுவாங்க. ஏன்னா அவங்களால ஆற்றை கடந்து பின்னாடி என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இப்போ ஒருவேளை பெலிஸ்தியர்கள் ஆற்றை கடந்து இந்த பக்கம் வந்தா இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிச்சிருவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆற்றை கடந்து இங்கிட்டு வந்தா பெலிஸ்தியர்கள் ஜெயிச்சிருவாங்க. ஸோ இதுதான் அங்க இருக்கிற சூழ்நிலை. இப்போ அதனால இப்போ கோலியாத் என்ன பண்றான்னா, வந்து நின்றுட்டு சொல்றான், எங்க பாரு, நான் என் டீமை கொண்டு ஆற்றை கடந்து வர விரும்பல, உங்கள்ல இருந்து ஒருத்தனை என்ன செய், அனுப்பு, நானும் வர்றேன், அவனும் வரட்டும், 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம்? யுத்தம் பண்ணுவோம். யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நாடு சொந்தம், அவங்களுக்கு ஜனங்கள் சொந்தம் சொல்லி கோலியாத் இந்த ஏலா பள்ளத்தாக்குல நின்று சத்தம் எடுக்கிறான். ஆமேன். இதுதான் அங்க இருக்கிற சிச்சுவேஷன். இந்த ஏலா பள்ளத்தாக்குல இந்த நதி, இந்த தண்ணீர், நதிங்கள அந்த தண்ணீர் ஆறு எங்கிருந்து வரும் அப்படின்னா, இந்த ஏலா பள்ளத்தாக்கு என்றாலே இந்த பக்கம் மலை இருக்கும், இந்த பக்கம் மலை இருக்கும், சூழ்ந்து மலைகள் இருக்கும். இப்போ இந்த மலைகளில் பெய்கிற தண்ணி, மலைகளை பெய்கிற அந்த மழை நீரானது இறங்கி ஓடி வந்து ஓடுகிற பாதை தான் என்ன பாதை? இந்த ஏலா பள்ளத்தாக்கு. ஏன்னா இங்கிருந்து மலையில் பெய்கிற தண்ணியும் இங்கே இறங்கும், இங்கிருந்து பெய்கிற தண்ணி என்ன செய்யும்? இங்கே இறங்கும். இப்படி 2 பக்கத்தில் இருந்தும் தண்ணி இறங்கி வரும்போது என்ன நடக்கும்னா, அங்கே மலையில் இருக்கிற மரம், செடி, கொடி எல்லாத்தையும் அந்த தண்ணி என்ன பண்ணும் சொல்லுங்க? அடிச்சுட்டு வரும். சில நேரங்களில் பாறைகள் உருண்டு வரும். இதுதான் அங்கே நடக்கிற சூழ்நிலை. இல்லை,
இப்ப ஒரு பாறையை பத்தின கதையை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த மலைகள்ல அதிகமாய் ஒரு நாள் மழை பெய்கிறது. அப்படி மழை பெய்கிற தண்ணி எல்லாம் நேரம் எங்க ஓடி வரும்? ஏல பள்ளத்தாக்கு ஓடி வரும். இந்த மலையில ஒரு அழகான பாறை ஒன்று உண்டு. ஆண்டவர் எல்லாவற்றையும் குறித்த தேவத்திட்டம் நினைச்சிருப்பாரு, வச்சிருப்பார்ல. இந்த பாறைக்கும் என்ன இருக்குது? ஒரு தேவத்திட்டம் இருக்குது. பல நாட்களா அந்த மலையில அந்த பாறை இருந்துகிட்டே இருக்கு. ஆண்டவர் நிச்சயமா என்ன நினைச்சுவாரு? பயன்படுத்துவார். நிச்சயமா நான் ஆண்டுக்கு பிரயோஜனமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கு. அது அதனுடைய நிலையில அழகா உட்கார்ந்துருக்கு. ஒரு நாள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில மழையும் காற்றும் புயலும் வீசுது. அப்படி வீசுகிற நேரத்தில் அந்த சின்ன பாறையானது அந்த மழைக்கும் புயலுக்கும் தாங்காம தான் இருந்த இடத்திலிருந்து அடித்து கொண்டு வரப்படுகிறது. இப்ப மலையில அந்த பாறை உடைக்கப்பட்டு அந்த மலை வெள்ளத்துல புயல்ல அந்த வேகத்துல அது என்ன செய்யுதுன்னா மலையிலிருந்து வேகம் என்ன செய்யுது? இப்ப உருண்டு வருது. அந்த மழை நீர் ஒரு பக்கம் அதுவா உருளல, அதுவா வரல, அது என்ன பண்ணுதுன்னா மழை நீரால என்ன செய்யுது? இப்ப சொல்லுங்க, அடித்து கொண்டு வரப்படுது. எவ்வளவு வேகமா அடித்து கொண்டு வரப்படணுமோ, எவ்வளவு வேகமா கீழே வரணுமோ அவ்வளவு வேகமா அந்த பாறை கீழே உருண்டு வருது. இப்ப நான் கேட்கிறேன், இந்த பாறை மேல இருந்து கீழே உருண்டு வரும்போது தண்ணியில அந்த மரம் நிறைய கலந்து தான் வரும். அப்படி வரும்போது அதுக்கு என்ன நடக்கும்? ஒன்று, அது உடைக்கப்படும். என்ன செய்யப்படும்? ஆமாவா இல்லையா? அது மேல இருந்து உருண்டு வருகிற நேரத்தில் நிறைய மலைகள் மீது மோதும், நிறைய மரங்கள் மீது மோதும், அங்க இருக்கிற சின்ன சின்ன பாறைகள் மீது கற்கள் மீது மோதும். அது உருண்டு வர வேகத்துல ஒரு சின்ன கல்லுல பட்டா கூட அது இன்னும் வேகமா என்ன செய்யும்னா அடிச்சு கொண்டு போகப்படும். அது இருக்கிற நிலையிலிருந்து எவ்வளவு உடைக்கப்படணுமோ அவ்வளவு உடைக்கப்பட்டு எவ்வளவு இழுத்து செல்லப்படணுமோ அவ்வளவாய் இழுத்து செல்லப்படும். ஆமென். உண்மையா இல்லையா? உண்மை. இப்ப என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னா, இது அங்கிருந்து வேகமாய் வருகிற நேரத்தில் அது எங்கிட்டு போய் எங்கிட்டு வரும்னே தெரியாது. தண்ணி நேர ஃபோல்ஸை இழுத்துட்டு வரும், டகார் இங்கிட்டு திரும்பும், டகார் இங்கிட்டு திரும்பும், டகார் இங்கிட்டு திரும்பும். அது எந்த பாதையில போகுதுன்னே தெரியாது. அது விரும்பாத பாதையில, அது இதுவரைக்கும் பார்க்காத பாதையில, அது இதுவரைக்கும் எதிர்பார்க்காத பாதையில அந்த பாறை என்ன செஞ்சிட்டு இருக்கும்? இப்போ போயிட்டு இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ வேகமாய் அடித்து உடைத்து வடிவமே இல்லாம உடஞ்சி சின்ன பின்னமாகி ரெண்டா உடஞ்சி அது மூக்கும் இல்லாம மொழியும் இல்லாம கூறு இல்லாம ஒரு மாதிரி என்ன செய்யும்? தூள் தூள் ஆகி உடஞ்சி வடிவமற்று சிறுசாகி 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 கடைசியில் கீழே என்ன செய்யும்? ஒரு இடத்துல வரும். அது சிறுசாக சிறுசாக அந்த கல்லுனுடைய வேகம் என்ன செய்யும்? குறையும். குறையும் போது சில டைம்ல ஒரு மரம் இருக்குன்னா வேர் இருக்குன்னா அந்த வேர் அது என்ன பண்ணிக்கும்? சிக்கிக்கும். ஆமாவா இல்லையா? அது அசையவே அசையாது. அது கீழே போக முடியாது, மேலே போக முடியாது. சில நேரங்களில் அது அப்படியே அந்த இடத்துல சிக்கிக்கும். பல நாட்களாய் அதிலே இருக்கும். யாரும் அதை தூக்கிவிட வரமாட்டாங்க. மறுபடி ஒரு மழை வரும்போது, மறுபடி ஏதாச்சும் பெரிய மழை வரும்போது மெதுவா மெதுவா கேப் விட்டு மறுபடி என்ன பண்ணா அடிச்சுட்டு கொண்டு வரப்படும். மறுபடியும் கொஞ்சம் தூரம் வந்தோம்னா மறுபடியும் எங்கேயாவது ஒரு புதர்கள் என்ன பண்ணும்? அது சிக்கும். மறுபடியும் மழை வரும்போது அடிச்சு கொண்டு வரும். இப்படி மாறி மாறி அடிக்கப்பட்டு கடைசியில அந்த ஆற்றுக்கு வரும்போது எப்படி வரும் அப்படின்னா ஒரு சின்ன கூழாங்கல்லா வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கூழாங்கல். ஆமென். கூழாங்கல் கொண்டு வந்திருக்கிறாங்க. பெரிய கல்லை தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக பெருசு கொண்டு வர சொன்னேன். சரி, என்ன சிறுசெல்லாம் காட்டினா உங்களுக்கு என்ன செய்யாது? யாரும் எரியறதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. தூங்குனீங்கன்னா அங்கேருந்து போட்டுருவேன். இது என்ன கல்? கூழாங்கல். இது பெருசா இருக்கு. உங்களுக்கு பார்வைக்காக நான் என்ன வச்சிருக்கிறேன்? சிறுசா தான் இருக்கும். சிறுசு இருக்கா? இருக்கா?
தெரியுதா? தெரியுது? சரி, ரெண்டுமே வச்சுக்குவோம். இப்போ இது பெரிய பாறைன்னு வச்சுக்கோங்க. இது என்னது? பெரிய பாறை. பெரிய பாறை என்ன ஆயிடுச்சு? இப்படி ஆயிடுச்சு. இப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டேன்? இவ்வளோ உடைக்கப்பட்டு சிறுசை மாறிட்டு. இதுக்கு நிறைய பாடுகள், நிறைய வேதனைகள். முதல்ல என்ன பண்ணுச்சு? உடைக்கப்பட்டுச்சு. உடைக்கப்பட்டு தண்ணீரை நான் கொடுக்குற ஒவ்வொன்று பாயிண்ட்டையும் பின்னாடி நான் விளக்க போகிறேன். ஒவ்வொன்றா உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், சரியா? உடைக்கப்பட்டு தண்ணீரில் இழுத்து கொண்டு வரப்பட்டு, இல்லை அங்கேயும் இங்கேயும் மோதி அடிக்கப்பட்டு, ஒரு இடத்துல பல நாளாக தேங்கி நின்று, இல்லை வடிவமே இல்லாமல் ஒரு 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 ஷேப்பே இல்லாமல் மாறி, அது மறுபடியும் தண்ணிக்குள்ளே கொண்டு வந்து அது எங்கே கிடக்கும் அப்படின்னா ஆற்றுக்குள்ளே கிடக்கும். குளங்கள் எங்கே கிடக்கும்? ஆற்றுக்குள்ளே. ஆற்றுக்குள்ளே மேலே இருக்குமா உள்ளே கிடக்குமா? உள்ள. பல நாட்களாய் தண்ணீருக்குள்ளேயே மூழ்கி கிடக்கிற ஒரு நிலை. இதுதான் கூழாங்கல்லினுடைய வாழ்க்கை. ஆமென். இன்னைக்கு இந்த கூழாங்கல்லினுடைய வாழ்க்கையை தான் கர்த்தர் மாற்றப் போகிறார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த கூழாங்கல்லை போல நீங்கள் அடிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், உடைக்கப்பட்டு ஒரு சின்ன பின்னமான ஆகிற நிலைமையில் இருக்கலாம். நீங்கள் விரும்பின பாதையில் உங்களால் போக முடியல, நீங்கள் விரும்பாத பாதையில் நீங்கள் போகிறவங்களா நீங்கள் இருக்கலாம். பல நேரங்களில் ஒரு இடத்துல தேங்கி நல்லா வந்துட்டு இருப்போம், ஆனால் ஒரு சில இடங்களில் தேங்கி நின்று ஒரு தேக்க நிலை, ஒரு காத்திருப்பு நிலைக்குள்ள நம்ம போகிற அனுபவமாக இருக்கலாம். ஆமென். அடிக்கப்பட்டு அங்கேயும் இங்கேயும் போகிற இடமெல்லாம் அடிக்கப்படுகிற நிந்தைக்குள்ளாகிற ஒரு அனுபவமாக உங்கள் வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் தான் கூழாங்கல், உங்கள் வாழ்க்கையை தான் மாற்ற போகிறாரு. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கூழாங்கல்லினுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றினார், உங்கள் வாழ்க்கையை, என் வாழ்க்கையை எப்படி மாற்றப் போகிறார், அதுக்கு அவர் கொடுத்த கிரயம் என்ன, அதை தான் இன்னைக்கு கொஞ்சம் என்ன பண்ண போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். சரி, இப்போ நல்லா கவனிங்க. இப்படி அடிக்கப்பட்டு உடைக்கப்பட்ட அந்த கூழாங்கல் இப்போ எங்கே கிடக்குது சொல்லுங்க? எங்கே கிடக்குது? மழையினாலும் போராட்டத்தினாலும் பிரச்சனைனாலும் இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் உடைக்கப்பட்டு கடைசியில் ஆற்றுக்குள்ளே மூழ்கி கிடக்கிறது போல தான் கிடக்கிறோம். உங்களை என்னையும் தூக்கி எடுக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம். எவ்வளவு காலம் மூழ்கி கிடக்கிறீங்கன்னு தெரியாது. நான் சொல்கிறேன், உங்களை தூக்கி எடுக்க ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாரு. ஆமென். உங்களை தூக்கி எடுக்க சத்தமாக சொல்லுங்க, வந்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் நீங்க உடைக்கப்பட்டு நீங்க விரும்பாத பாதையில இழுத்து செல்லப்படும் போது நிறைய பேருடைய எண்ணம் என்னன்னா, நான் ஆண்டவருக்கு தேவையில்லை போல, ஆண்டவர் என்னை நேசிக்கல போல, அதனால தான் எனக்கு என்னது இந்த பிரச்சனை, ஆண்டவர் என் கூட இல்லை போல, அதனால தான் எனக்கு இந்த போராட்டம், ஆண்டவருக்கு நான் பாவம் செஞ்சிருக்கேன் போல, நான் பாவியா இருக்கிறேன் போல, அதனால தான் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறாரு. நிறைய நேரங்களில் நம்ம பிரச்சனைகள் வரும்பொழுதும் போராட்டங்கள் வரும்போது இதைத்தான் நம்ம யோசிக்கிறோம். என் கூட ஆண்டவர் இல்லை, என்னை மறந்துட்டார், என்னை கைவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் கர்த்தர் உங்களை மூழ்கி போக விடுவது இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு தேவை. சத்தமாக சொல்லுங்கள், நீ எனக்கு. யாருக்கு தேவை? உடைக்கப்பட்டு கிடக்கிற நீங்கள் தான் ஆண்டவருக்கு, இழுத்து செல்லப்படுகிற நீங்க தான் ஆண்டவருக்கு. சத்தமா ஆமென். உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை பிரதர், நீங்க தான் ஆண்டவருக்கு தேவை. என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து ஆத்துல மூழ்கினது போல நிறைய விஷயங்கள் நான் மூழ்கி கிடக்கிறேன், என்னை தூக்கிவிட யாரும் இல்லை, என்னாலேயே எழும்ப முடியல. ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீ எனக்கு தேவை. ஆமென். இப்ப ஆண்டவர் இந்த கூழாங்கல்லை எப்படி பயன்படுத்தினார்? நல்ல கவனிங்க. இந்த 17ஆம் அதிகாரத்திலிருந்தே வசனங்களை வச்சு உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்க விரும்புகிறேன். தாவீது கோலியாத்தை ஜெயிப்பதற்காக யுத்தம் பண்ணி நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு நிற்கிறான். யாரு? தாவீது. இப்போ ஒன்று அந்த நியூஸ் சவுலுக்கு போகுது. சவுலுக்கு போன உடனே சவுல் தாவீதை கூட்டு வர சொல்கிறான். கூட்டு வந்தோடனே நிறைய சொல்கிறான், அங்கே பாடுறா தம்பி, ஒன்னால் இந்த யுத்தத்தை ஜெயிக்க
முடியாது. நீ தோற்று போயிருவ, நீ அவ்வளவுதான், உன் வாழ்க்கை முடிஞ்சிடும், உனக்கு கொண்டு போடுவான் சொல்லி பயமுறுத்துறான். ஆனா தாவீது சொல்றான், இல்ல இல்ல நான் கரடியை கொன்னேன், சிங்கம் கொன்னேன், இவன் இந்த ஈசை நான் என்ன பண்ணிடுவேன், கொன்றுவேன் சொல்லி இவன் தாவீது போல நிற்கிறான். அப்ப சவுல் தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் தாவீதுக்கு கொடுக்கிறான். தன் வஸ்திரம், தன்னுடைய கேடகம், தன்னுடைய ஈட்டி, தன்னுடைய பட்டயம் எல்லாத்தையும் கொடுக்கிறான். இதை நீங்க 1 சாமுவேல் 17, 38, 39 நீங்க வாசிக்கலாம். இப்ப எல்லாவற்றையும் அவன் கையில கொடுத்துறான். ஆனா தாவீது என்னவோ போட்டு பார்க்கறான், பட்டயத்தை பிடிச்சி பார்க்கறான், வஸ்திரங்களை போட்டு பார்க்கறான், அவனால போட முடியல. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், கழட்டிட்டான். கழட்டின உடனே இப்ப எல்லாருக்கும் கேள்வி, தாவீது கோலியாத்தோட யுத்தம் பண்ணணும்னா ஏதாச்சும் ஒரு பட்டயம் உனக்கு தேவை. நீ எதை கொண்டு கோலியாத்தை ஜெயிக்க போற? சவுல் தாவீதுரை கேட்கிறான், என் வஸ்திரத்தை உன்னால போட முடியல, என் பட்டயத்தை உன்னால பிடிக்க முடியல, என் ஈட்டியை உன்னால தூக்க முடியல, என் கேடகத்தை உனக்கு எடுக்க முடியல, இதெல்லாம் உனக்கு அனீசியா இருந்துச்சுன்னா ஏன் கோலியாத்தினுடைய பட்டயத்தை விட அடுத்த பட்டயம் யாருடைய பட்டயம் தான் பெருசு? ஏன் பட்டயம் தான் பெருசு. இப்ப ஏன் பட்டயத்தையே உன்னால எடுக்க முடியலையே, எந்த பட்டயத்தை கொண்டு நீ கோலியாத்தை ஜெயிக்க போற? கூட இருக்கிற போர் வீரர்கள் எல்லாரும் சிரிச்சிட்டு சொல்லியிருப்பான் தாவீதை பார்த்து, தாவீது என்ன தாவீது, ஒரு பட்டயத்தை கூட பிடிக்க முடியல தாவீது, எதை கொண்டு தாவீது நீ கோலியாத்தை ஜெயிக்க போற? கோலியாத்திட்ட இருக்கிற ஆயுதங்கள் மகா பெரியது. இந்த உலகத்திலேயே வேர்ல்ட்லயே இல்லாத ஆயுதங்கள் யார்கிட்ட இருக்கு? கோலியாத்திட்ட இருக்கு. அவன் தலசீரா என்ன, மார்புல போடுற மார்க்கவசம் என்ன, ஈட்டி தாங்கு என்ன, எல்லாம் பயங்கரமா இருக்கு. இதையெல்லாம் ஜெயிக்கணும்னா இதை விட பெரிய பட்டயம் தேவை. ஆனா உன்ட்ட ஒண்ணுமே இல்லையே தாவீது அப்படின்னு தாவீதை பார்த்து எல்லாரும் கேட்குறாங்க. போர் வீரன் கேட்குறான், சவுல் கேட்குறான், கூட நிற்கிறவங்க கேட்குறாங்க. தாவீது ஒரு செகண்ட் அந்த இடத்துல நின்று உன்னை யோசிச்சான். என்ன யோசிச்சான் தெரியுமா? இந்த கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு சவுலின் பட்டை எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை ஆத்துக்குள்ள மூழ்கி கிடக்கிற கூழாங்கல். ஆமென். என்ன தேவை? அந்த இடத்துல டிசைட் பண்ணா. எல்லாரும் சூழ்ந்திருக்கிற அந்த மத்தியில கேள்வி கேட்கிறாங்க, எதை கொண்டு நீ எதை கொண்டு கோலியாத்தை ஜெயிப்ப, எதை கொண்டு வெற்றியை கொண்டு வருவ, எதை கொண்டு யுத்தம் பண்ண போற, நீ என்ன செய்ய போறன்னு சொல்லி தாவீதை பார்த்து கேட்டதுக்கு அவனுக்கு கிட்ட ஒரு பதிலையும் சொல்லல. ஆனா தாவீதுடைய சிந்தையில அடுத்த செகண்ட் வந்தது என்ன தெரியுமா? கூழாங்கல். ஆமென். நான் சொல்றேன், கூழாங்கல்லை போல உடைக்கப்பட்டு வழி தெரியாம நிக்கிறீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டை நான் மறந்துட்டாருன்னு நினைக்காதீங்க. அவருடைய சிந்தனையில இருக்கிற ஒரே ஆளு நீங்க மட்டும்தான். சத்தமா ஆமென். தாவீதுடைய சவுலுடைய பட்டயம் தாவீதுடைய சிந்தனையில இல்ல, கோலியாத்தினுடைய பட்டயம் தாவீதுடைய சிந்தனையில இல்ல. தாவீதுடைய சிந்தைக்கு வந்த ஒரே காரியம் என்ன தெரியுமா? அந்த கூழாங்கல். எத்தனை பேர் கூழாங்கல் இருக்கிறீங்க? ஐயோ ஆண்டவரே, கூழாங்கலா இருக்கிறவங்களை எல்லாம் நினைப்பீராக. யாரெல்லாம் கூழாங்கலா இருக்கா கை தூக்குங்க. இன்னும் கை வர மாட்டேங்குது. ஆமென். உங்களை கர்த்தர் மறக்கல. தாவீதுக்கு நினைவில் இருந்தது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? கூழாங்கல். தாவீதால கூழாங்கல் இல்லாம இருக்க முடியாது. அதே போலதான் நான் சொல்றேன், நீங்க இல்லாம கர்த்தரால இருக்க முடியாது. மறுபடியும் சொல்றேன், நீங்க இல்லாம கர்த்தரால இருக்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ அந்த இடத்துல அவன் மைண்ட்ல வந்தது என்ன தெரியுமா? என்னது? இப்ப கூழாங்கல், எந்த பட்டமும் இல்ல, எந்த ஈட்டியும் இல்ல, எந்த கேடவும் இல்ல, என்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு. என்ன ஆயுதம்னா ஆத்துக்குள்ள மூழ்கி கிடக்கிற கூழாங்கல். ஆமென். இப்ப இந்த கூழாங்கலை தேடி யார் போறா? சத்தமா யார் போறா? தாவீது. அப்ப ஆத்துக்குள்ள கிடக்கிற கூழாங்கல்ல தூக்கி எடுக்க யார் வந்தா? சத்தமா சொல்லுங்க. நான் எடுத்த புரியுதா புரியலையா? மெதுவாத்தான் போறேன், இன்னும் வேகமாவே போல, இன்னும் நிறைய இருக்கு உள்ள. கூழாங்கல்ல எடுக்க யார் வந்தது? எதுக்குள்ள கடந்துச்சு? நீங்க ஆத்துக்குள்ள கிடக்கிற காலம் முடிய போகுது. கர்த்தர் உங்களை வெளியே எடுக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென்.
கூழாங்கல் காத்திருந்த நாட்கள் முடிந்தது. தாவீதுக்கு நினைவு வந்துச்சு, ஒரு கூழாங்கல் எங்க இருக்கு? ஆத்துல இருக்கு. அந்த கூழாங்கலை கொண்டு வந்து இந்த கோலியாத்தை என்ன பண்ண போறேன்? ஜெயிக்க போறேன்னு சொல்லி அவன் அந்த கூழாங்கலை தேடி போனது போல இன்னைக்கு ஆண்டவர் கூழாங்கல்லாகிய உங்களையும் என்னை அவர் தேடி வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை தூக்கி எடுக்கிற காலம் வந்துடுச்சு. உங்களை தண்ணிக்குள்ள எடுக்கிற காலம் வந்துடுச்சு. இனி நீங்க கூழாங்கல்லாய் உள்ள உட்கார்ந்து கிடக்க போறது அல்ல, மூழ்கின அனுபவத்துல இருக்க போறது அல்ல. கர்த்தர் உங்களை உயர உயர எழும்ப பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். உயர எழும்புமா மாட்டோமா? நிறைய பேர் நினைச்சிருங்க, வாழ்க்கை தான் பிரதர், மூழ்கிட்டேன் பிரதர், கடன்ல மூழ்கிட்டேன் பிரதர், பிரச்சனையில மூழ்கிட்டேன் பிரதர், குடும்பத்தில் மூழ்கிட்டேன் பிரதர், என்னால வெளியே வர முடியாது. இல்ல, உங்களை தூக்கி எடுப்பதற்காக கர்த்தர் ரெடியா இருக்கிறாரு. நிச்சயமாய் உங்களை வெளியே எடுப்பார். அதுல எந்த மாற்றமோ? ஆமென், ஆமென். வெளியே எடுத்து என்ன பண்ண போறார்? வெளியே எடுப்பதற்கு முன்னாடி ஒரு காரியம் சொல்றேன். தாவீதுட்ட பட்டயம், கேடகம், ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டு பார்க்குறான், எதுவும் செட் ஆகல. பட்டை இருந்தாதான் அவன் கழுத்தை வெட்ட முடியும், கையை வெட்ட முடியும், வயிற்றுல குத்த முடியும். பட்டயமும் இல்லை. கேடகம் இருந்தா அவன் அடிக்கிறத என்ன பண்ணலாம் சொல்லுங்க? தாங்க முடியும், தடுக்க முடியும். அதுவும் போட முடியல. ராஜ வஸ்திரத்தை போட்டிருந்தா அவன் வெட்டும் போது அந்த சரீரம் உள்ள படாதபடி அந்த வஸ்திரம் என்ன பண்ணும்? காத்துக்கொள்ளும். அதுவும் இல்லை. அவனை அடிக்கிறதுக்கும் இல்லை, அவனை பாதுகாக்கிற பட்டையும் எதுவுமே இல்லை. அப்ப எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி ஜெயிப்பான்? அந்த இடத்துல தாவீது ஏன் கூழாங்கல்ல தேடி போனான் தெரியுமா? அந்த இடத்துல தாவீது டிசைட் பண்ணான், தம்பி அவன் கையை வெட்டுறதுக்கு காலை வெட்டுறதுக்குலாம் நான் வரல, அவன் நெத்திலேயே போட போறேன். இப்போ எனக்கு நெத்தியில போடுறதுக்கு ஒன்று தேவை. என்னது? மறுபடியும் சொல்றேன், கோலியாத்தினுடைய வேற எதையும் தாவீது பண்ண விரும்பல. தாவீது பிளான் பண்றான், தாவீது அந்த இடத்துல திட்டம் பண்றான். இந்த கோலியாத்துல நான் வைத்த குத்தியோ வேற பட்டயத்தை வச்சு நான் கொல்ல போறல, நேரா எங்க போட போறேன்? நெத்தியில. அப்ப நெத்தியில அவனை அடிக்கணும்னா எனக்கு என்ன தேவை? அதுக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு தேவை. அது என்னது? இப்ப கூழாங்கல். அப்ப கூழாங்கல்ல தேடி போவதற்கு முன்பதாகவே தாவீது கூழாங்கல்லுக்கான திட்டத்தையும் ஏற்படுத்தி வைத்திருந்தான். புரிஞ்சவங்க சத்தமா ஆமென். நீங்க கேட்கறதெல்லாம் கொஞ்சம் புதுசா தான் இருக்கும், ஆனா செவி கொடுத்து விசுவாசத்தோட கேளுங்க. இது எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். நான் இதை தியானிக்கும் போது நிறைய நாட்கள், இது கிட்டத்தட்ட ஒரு மாசமா ப்ரிப்பேர். நான் அழுத நாட்கள் உண்டு. பைக்கில் போய் கொண்டிருக்கும் போதே சில காரியங்களை கதை சொல்லுவார், அழுதுட்டே ஓட்டின நாட்கள் உண்டு. ஆமேன், ஆமேன். இந்த கூழாங்கல்ல ஆற்றுல போய் மூழ்கி எடுக்கிறதுக்கு முன்னாடியே தாவீது பிளான் பண்ணிட்டான், இந்த கூழாங்கல்ல வச்சு அவன் நெத்தியை பொழக்க போகிறேன். இன்னைக்கு சொல்கிறேன், உங்களை குறித்து தேவ திட்டம் பெருசாக இருக்க போகிறது. கையை வெட்டுறது காலை வெட்டுறதுல இல்லை, நேரம் எங்கே போட போகிறாரு? சத்தமாக சொல்லுங்க. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் பெரியது. ஆமென். தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிற எல்லா விதமான காரியங்களுடைய பிளான், அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய திட்டம் எல்லாத்தையும் பெருசா வச்சிருக்கிறாரு. ஒரு நாள் நீங்க தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்க போவது இல்லை. ஆமென். இப்போ அந்த கூழாங்கல்லை தன் நினைவுல வச்சு அதை மறந்துடாம இப்ப எங்க வர்றாரு? ஆத்துக்கு தேடி வந்து ஒரு திட்டத்தோட அந்த கூழாங்கல்லை என்ன செய்றாரு? இப்ப எடுக்கிறார். இப்ப இந்த கூழாங்கல்லுடைய வாழ்க்கையில அவர் வச்ச இந்த திட்டங்கள் என்னென்ன? ஆமென். இதுவரைக்கும் விளங்குனவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்னென்ன திட்டங்களை வச்சிருந்தாங்க? ஃபர்ஸ்ட் ஒன், இந்த கூழாங்கல் மலையிலிருந்து உடைக்கப்பட்டது. சொல்லுங்க, என்ன செய்யப்பட்டது? இன்னைக்கு அநேக நேரங்களில் நீங்கள் நானும் உடைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். மனிதர்களால் உடைக்கப்பட்டு, வேலை ஸ்தலங்களில் உடைக்கப்பட்டு, குடும்பத்தில் உடைக்கப்பட்டு, அநேக நேரங்களில் நம்முடைய குடும்பத்தை ஒட்ட முடியாமல், சில பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியாமல் உடைக்கப்பட்ட நிலைமையிலேயே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல கவனிங்க, நீங்கள் உடைக்கப்பட்ட நிலைமையிலேயே இருப்பதற்கு அல்ல, நீங்கள் உடைக்கப்பட்டது உயரமான ஸ்தலத்தில் உங்களை உட்கார வைப்பதற்கு. அல்லேலூயா.
இந்த கூழாங்கல் எவ்வளவுக்கு எவ்வளவு உடைக்கப்பட்டதோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் உயரமான இடத்துல உட்கார்ந்தது. ஆமென். நான் காமிக்கிற ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 5வது வசனம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு. எதை போட்டிருந்தான்? தலையில எதை வச்சிருக்கிறான்? சத்தமா சொல்லுங்க. வெண்கல சீரா. வெண்கல சீரானா என்ன? கிரீடம். தலையில வைக்கிற கிரீடம். என்ன கிரீடம் சொல்லுங்க? வெண்கல கிரீடம். 49 வசனத்தை வாசிங்க. பெலிஸ்தனும் நடந்து 49 தன் கையை அடைப்பத்தில் போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியில் பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து எங்க பதிச்சுச்சு? இப்ப நான் கேக்குறேன், கோலியாத் தலையில என்ன வச்சிருந்தான்? வெண்கலத்துல உங்களால ஈஸியா ஓட்டப்பட முடியுமா? வெண்கலத்தை ஈஸியா உடைக்க முடியாது. வெண்கலத்தை ஈஸியா, அதுவும் இவன் வச்சிருக்கிற வெண்கலத்தின தலைசீரா பயங்கர கனம், பயங்கர வெயிட். அந்த தலைசீராவை அவன் தலையில நெத்தியில வச்சிருக்கிறான். இப்ப இது உடைக்கப்பட்டது. எது? கூழாங்கல் இவ்வளவு பெரிய கல்லா இருந்தது. அப்படி உடைஞ்சி 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 வரும்போது ஒரு சின்ன கூழாங்கலா மாறி போச்சு. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில, பிரதர், என் வாழ்க்கையில உடைக்கப்பட்டு நான் ஒண்ணுமில்லாதவனை போல நிக்கிறேன், எல்லாரும் தரந்தாழ்ந்தவனா நிக்கிறேன், ஒரு சின்னவனா மாறி போனேன், தாழ்த்தப்பட்டவனா மாறி போனேன்னு சொல்லி அநேக நேரங்கள்ல உடைக்கப்பட்ட அனுபவத்தில் நீங்க நின்றுட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் எப்படி இந்த கூழாங்கல்ல வச்சு தாவீது கோலியாத்தின் தலையில இருந்த வெண்கல சீராவை உடைத்தானோ, அதே போல நிறைய கிரீடங்களை உடைக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. உடைக்க முடியாத தலை சீராவை இந்த கூழாங்கல் உடைச்சிச்சு. உடைச்சு எங்க போச்சு? உள்ள எந்த அளவுக்கு அது உள்ள போயிருக்கணும். இந்த கூழாங்கலுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? இங்கிலீஷ்ல த ஸ்மூத் ஸ்டோன் சொல்லுவாங்க. என்ன ஸ்டோன்? சில நேரங்களில் நீங்க ஸ்மூத் ஆகிறது வரைக்கும் கர்த்தர் விட மாட்டார். ஹலோ, சில நேரங்களில் உடைக்கப்படுறோம் பிரதர், நான் உடைக்கப்படுறேன் பிரதர், ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனை? சிம்பிள் ஆன்சர், நீங்க இன்னும் ஸ்மூத் ஆகல. என் வாழ்க்கையில அடி மேல அடி விழுது, பிரச்சனை மேல பிரச்சனை வருது, நான் என் வாழ்க்கையில இதுவரைக்கும் எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்குது பிரதர். சிம்பிள் ஆன்சர், நீங்க இன்னும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இவன் இன்னும் ஸ்மூத்தானா நெத்தியில போய் உட்கார்றதுக்கு சொல்லுங்க. அவருக்கு உங்களை எங்க ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கிறாரோ அங்க ஃபிக்ஸ் பண்ணுகிற அளவுக்கு நீங்க வருகிறது வரைக்கும் உங்களை உடைப்பார். எத்தனை பேர் நான் உடைக்கலான்னு சந்தோஷமா ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க உடைக்கப்பட்டா நேரம் எங்க போய் உட்காந்துருப்பீங்க சொல்லுங்க? எத்தனை பேருக்கு நெத்தியில் உட்கார ஆசை? யாருக்கும் வேணாம் போலையே. இவ்வளவு நாள் எங்க கிடந்துச்சு? ஆத்துக்குள்ள ஒருத்தனும் பார்க்க மாட்டான். இப்ப எங்க போய் உட்காந்துக்குச்சு? இப்ப எல்லாரும் பார்ப்பான். அந்த கூழாங்கல் எங்க உட்காந்துருக்கு? யார் நத்தியில? தேசத்துல உயரமான ஒரே ஆளு யாரு தான்? ஆண்டவர் பார்த்தார், இந்த கூழாங்கல் இங்க கடந்தது போதும், தூக்கி உயரமான இடத்துல வை. எவ்வளவு உயரம்னா சவுளை விட உயரம். ஆண்டவர் எந்த அளவுக்கு நீங்க மூழ்கி கிடந்தீங்களோ அந்த அளவுக்கு உயரமான ஸ்தலங்களை கர்த்தர் வைக்க போகிறார். விசுவாசிக்கிறவன் நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது உங்களை என்கரேஜ் பண்றதுக்காகலாம் நான் பேசல, இது சத்தியத்தை சத்தியமா பேசுறேன். கூழாங்கல்ல வச்சு ராஜாக்களின் கிரீடத்தை கர்த்தர் உடைக்க முடியுமானா உங்களை கொண்டு பல ராஜாக்களின் கிரீடங்களை கர்த்தர் உடைப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆமென், ஆமென். உடைக்க முடியாத காரியங்களை உடைப்பதற்காக கர்த்தர் உங்களை உடைச்சிட்டு இருக்கிறாரு. எதை உடைக்க? இந்த உலகத்தில் உடைக்க முடியாத காரியங்களை உடைக்க உங்களை என்ன பண்றாரு ஆண்டவர்? சில நேரங்களில் சுத்தியல் இருக்குல்ல, நம்ம வேலை பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும். சுத்தியல் நம்ம ஒரு பொருளை உடைச்சிட்டே இருப்போம். திடீர்னு சுத்தியல் லூஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவோம்? ஐயோ சுத்தியல் எவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குது, இதை போய் அடிக்கிறதா? அதை என்ன பண்ணுவோம்? லூஸ் ஆச்சுன்னா 2
தட்டி தட்டி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம். சில நேரங்களில் ஆண்டவர் அப்படிதான் நம்ம சுத்தியல் மாதிரி சில நேரங்களில் தட்டி 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 உடைப்பார். உங்கள் இல்லை, அநேக காரியங்களை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுக்காக உங்களுக்கு எதிரே நிற்கிற அநேக ராஜாக்களின் கிரீடங்கள் விழப்போகிறது. உங்களுக்கு எதிரே நிற்கிற அதிகாரிகளுடைய கிரீடங்கள் விழப்போகிறது. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை தடுக்கிற அதிகாரிகளுடைய கிரீடங்களை கர்த்தர் உடைக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓ ராபா ஷக்க டலபா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென் ஆமென். ரெண்டாவது, நான் வேகமா போறேன். ரெண்டாவது, இது உடைக்கப்பட்ட போது ஒரு வடிவம் இதுக்கு என்ன செய்யாது, இருக்காது. ஒரு அற்பமானதாய் மாறிடும். யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அது பார்வைக்கும் அழகா இருக்காது, நீட்டா இருக்காது. அது அப்படியே ஒரு அருவருப்பான ஒரு பொருளாய் மாறி இருக்கும். இல்லை, அன்ஷேப்டா இருக்கும். எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? அன்ஷேப். இந்த அன்ஷேப்பான கூழாங்கல்ல கர்த்தர் எப்படி மாத்தினார், எப்படி பயன்படுத்தினார் அப்படின்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லான, எனக்கு ரொம்ப இது என்னோட அதிகமாக பேசின ஒரு காரியம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 5 to 7 வரைக்கும் இதை வாசிக்கலாம். அவன் தன் தலையின் ஒவ்வொன்றையும் நீங்க ஹேண்டில் பண்ணும். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் அதை ஹேண்டில் பண்ணிக்கோங்க. வெண்கல சீரா, போர்க்கவசம். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலா இருந்துச்சு, வெண்கலமாய் இருக்கும். அவன் தன் கால்களில வெண்கல கவசத்தையும் தன் தோள்களில் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவன் என்ன இருக்கான்? ஈட்டி தாங்கு அவன் கையில என்ன செய்யுது இருக்கு. இத்தனை ஆயுதங்கள் யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க? கோலியாத்திட்ட இருக்கு. 17:38 வாங்க. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வஸ்திரங்களை கொடுக்குறான், அப்புறம் வெண்கல சீராவை கொடுக்குறான், அப்புறம் ஒரு கவசத்தையும் கொடுக்குறான், அப்புறம் ஈட்டியும் கொடுத்துருப்பான் சவுல். இவ்வளோ ஆயுதங்கள் இருக்கு. ஒரு பக்கம் யாருடைய ஆயுதமெல்லாம் இருக்கு? கோலியாத்தின் ஆயுதம். ஒரு பக்கம் யாருடைய ஆயுதமெல்லாம் இருக்கு? இப்போ இந்த கோலியாத்தினுடைய ஆயுதம்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, ஒரு 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 வரையறை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, இப்படி செய்யப்பட்டிருக்கு, இவ்வளவு கனம், இவ்வளவு சேகல் அப்படின்னா இது எல்லாமே அளவு பார்த்து அளந்து அழகா நீட்டா இந்த ஆயுதங்கள் என்ன செய்யப்பட்டது. கோலியாத்துக்கு என்று ஒரு பெரிய ஆயுதம். அது எப்படி இருக்கணும்? இவ்வளவு நீளம் இருக்கணும், இவ்வளவு அகலம் இருக்கணும், இவ்வளவு தடிமன் இருக்கணும் சொல்லி அதை பார்த்து செஞ்சாங்க. சவுலனுடைய ஆயுதம், அவன் இஸ்ரவேலுக்கே ராஜா, அதனால அவன் ஆயுதம் எப்படி இருக்கணும், அவன் வஸ்திரம் ராஜ வஸ்திரம் எப்படி இருக்கணும், பட்டயம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு பட்டயமாய் அழகா செதுக்கி பார்க்கறதுக்கு பளபளப்பா வச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் கோலியாத்தின் பட்டயம், ஒரு பக்கம் சவுலினுடைய பட்டயம். இந்த பட்டயத்துக்கு ஈடு இந்த உலகத்திலேயே. ஒரு முறை தாவீது சவுலுக்கு தப்பி ஓடும்போது ஒரு ஆசாரியனிடத்துல போறான். அப்ப ஆசாரியனிடத்துல கேட்கிறான், ஐயா அந்த பட்டயம் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டேன்னு அவன் சொல்றான், நீ வெட்டின கோலியாத்தினுடைய பட்டயம் என்ன செய்து இருக்கு. அவன் சொல்றான், இதுக்கு இணையே கோலியாத்தினுடைய பட்டயத்துக்கு இணையே இல்லை, அதை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போனான். கோலியாத்தினுடைய பட்டயமும் சவுலுடைய பட்டயமும் ஒரு புறம் இருக்கு. எந்த பட்டயத்தையும் கர்த்தர் எடுக்கல, கூழாங்கல்லை கர்த்தர் கையில் எடுத்தார். இது எல்லாம் அழகும் பளபளப்பும் அடிச்சு நோருக்கு உருவாக்குனதுமா தான் இருந்துச்சு, ஷைனிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் கர்த்தருக்கு ஷைனிங் தேவையில்லை சிஸ்டர், கர்த்தருக்கு அழகு தேவையில்லை. கர்த்தருக்கு தேவை ஒன்னே ஒன்று தான், அது உடைக்கப்பட்ட அன்ஷேப்டா இருக்கிற கூழாங்கல்லை கர்த்தர் தன் கையில் எடுத்தார். ஆமென். இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கிற எல்லா ஆயுதங்களை விட பெஸ்டான ஆயுதமா கர்த்தர் எதை மாத்தினாரு? சத்தமா எதை மாத்தினாரு? இப்ப கூழாங்கல் முன்னாடி கோலியாத்தின் ஆயுதங்கள் தோற்று போனது, கூழாங்கல் முன்னாடி சவுலினுடைய ஆயுதங்கள் தோற்று போனது. எல்லா ஆயுதங்களை விட சிறந்த ஆயுதமாய், பெஸ்டான ஆயுதமாய் கர்த்தர் எல்லா ஆயுதங்களுக்கும் மத்தியில கர்த்தர் கூழாங்கல்லை நிப்பாட்டி வைத்திருந்தார். எத்தனை பேருக்கு ஆசை கர்த்தர் என்ன பெஸ்டா வைக்கணும்? அநேக நேரங்கள் உங்க சூழ்நிலைகளை பார்த்து நீங்க அவ்வளவுதான் என் லைஃப், நான் வடிவம் இல்லை, அது இல்லை, பலன் இல்லை, நான் ரொம்ப உங்களை நீங்க தாழ்த்தி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, எல்லா பட்டயத்திலும் நீ தான் சிறந்த பட்டயம். நிறைய பேர் ஆமேன்னு வரமாட்டேங்குதே. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு புரியுதா புரியலையா? ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் சிறந்த பட்டயம். ஆமேன். தாவீதின் பட்டயமே அது யார் பட்டயம்? என்ன பட்டயம் அது? கூழாங்கல்.
சவுலின் பட்டயம் செய்யாதத தாவீதின் பட்டயம் செய்தது. கோலியாத்தினுடைய ஆயுதங்களை எல்லாம் ஒண்ணுமில்லாம தகடுபடியாய் மாற்றி போட்டது. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட பெஸ்ட் அவங்களுக்கு கர்த்தர் மாற்ற போகிறார். அநேக நேரங்களில் நான் ஆண்டுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு தேவையில்லை, இவங்களுக்கு தேவையில்லை, அதனால தான் பிரச்சனை, உடைக்கப்படுறேன் நினைக்கிறீங்களே. இல்லை இல்லை, நீங்கள் உடைக்கப்பட்டது எதுக்கு தெரியுமா? அவருக்கு தேவைங்கிறதுனால தான் கர்த்தர் உங்களை உடைக்கிறாரு. அவருக்கு நீங்க வேணுங்கிறதுனால தான் அநேக நேரங்களில் பிரச்சனைக்குள்ள போறோம். அவருக்கு நீங்க வேணுங்கிறதுனால தான் அநேக நேரங்களில் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே பட்டயங்கள் எல்லாம் சிறந்த பட்டயமாய் கூழாங்கல்லாக என்னை மாற்றுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் கூழாங்கல்லாய் மாற ரெடி? சத்தமா ஆமென். மூணாவது இந்த கூழாங்கல் முதல்ல உடைக்கப்பட்டுச்சு. உடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அன்ஷேப்டா மாறிடுச்சு, அற்பமான பொருளாக மாறிடுச்சு. இப்போ அற்பமானது எப்படி மாத்திட்டார் ஆண்டவர்? எல்லாவற்றையும் விட சிறந்த பட்டயமா மாத்திட்டார். இப்போ அடுத்தது இது பிரச்சனை என்னன்னா, இது தான் விரும்பாத பாதைகளில் அடித்து செல்லப்படும். நிறைய நேரங்களில் நீங்களும் நானும் போகிற பாதை நீங்க விரும்பாத பாதை. ஆமாவா இல்லையா? நான் பார்க்கிற வேலை நான் விரும்பல பிரதர், நான் போகிற பாதை நான் விரும்பல பிரதர், என் குடும்பம் இந்த பாதையில போகணும்னு நினைச்சேன், ஆனா வேற பாதையில போய் கொண்டிருக்கு பிரதர். என் வேலை வேற பாதையில போய் கொண்டிருக்கு பிரதர். என் பிள்ளைங்க லைஃப் வேற பாதையில. நான் ஒரு கோல் செட் பண்ணேன், நான் ஒரு ஐடியா வச்சிருந்தேன், நான் ஒரு திட்டம் வச்சிருந்தேன், ஆனா என் திட்டத்தெல்லாம் மாற்றி நான் அந்த மலையிலேயே ஜாலியா சந்தோஷமா அந்த அழகான மலையை ரசிச்சுட்டு ஜாலியா வாழ்ந்துடலாம் நினைச்சேன். ஆனா என்னை உடைச்சி என்ன வடிவமே இல்லாம வாக்கி இப்ப நான் திசை தெரியாம என்ன பண்றாரு? இப்ப ஆண்டவர் அலைய விடுறாரு. என்ன செய்யறாராம்? சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் அலையிறீங்க? என்னடா எல்லாரும் அலையிறீங்க போல. அலைவது நல்லது. பக்கத்தில் பாசங்க அலைகிறதுனா நாங்கள் பாதை தெரியாமலாம் அலைகிறது இல்லை, விரும்பாத பாதையில் போயிட்டு இருக்கோம்ல, அது நல்லது. பக்கத்தில் சொல்லுங்க, விரும்பாத பாதை உங்களுக்கு நல்லது. ஏன்னா சொல்லுங்க, ஏன்னா அவர் விரும்புகிற பாதையில் நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க. இப்போ சொல்லுங்க, போகிற பாதை நல்லதா கெட்டதா? இப்போ மட்டும் நல்லது. ஆமென். நல்ல சத்தமாக வரும். உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மலையிலிருந்து இந்த பாறை அடிச்சு உடைச்சி வடிவமை இல்லாமல் இழுத்து கொண்டு வருது. எங்கே வந்து விழுது? இப்போ ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு பள்ளத்தாக்கு. என்ன பள்ளத்தாக்கு? சத்தமாக என்ன பள்ளத்தாக்கு? கரெக்டாக மலையிலிருந்து உடஞ்சி செதறி எல்லாம் முடிஞ்சு அது தண்ணிக்குள்ளே மூழ்கி அது வந்து எங்கே போய் கூழாங்கெல்லாம் மாறி எங்கே கிடக்கு? இப்போ தண்ணிக்குள்ள. ஒரு நாள் வந்துச்சு, பெலிஸ்தர்கள் ஒரு பக்கம் கூடினார்கள், தாவீது ஒரு பக்கம் கூடினான். சரி, இஸ்ரவேலர்கள் ஒரு பக்கம் கூடினார்கள். இரண்டு பேருக்கும் நடுவாக என்ன இருந்துச்சு? ஆறு. அந்த ஏலா பள்ளத்தாக்குல ஒரு பக்கம் பெலிஸ்தியன், ஒரு பக்கம் யாரு? இஸ்ரவேலர். நடுவில் என்ன ஓடுது? இப்ப அந்த ஏலா பள்ளத்தாக்கு ஆறு ஓடிட்டு இருக்கு. இப்ப இந்த கூழாங்கல் உடஞ்சி நொறுங்கி அது போகாத பாதையெல்லாம் மாறி நான் பேசாம மலையிலே இருந்திருப்பேன். என்ன இதுக்கு இங்க கொண்டு வந்தாரு? நான் பேசாம அந்த ஊர்லயே இருந்திருப்பேன். எதுக்கு என்ன இந்த ஊருக்கு கொண்டு வந்தாரு? நான் பேசாம அந்த வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பேன். எதுக்கு இந்த வேலையை கொண்டு வந்தாரு? ஏன் கொண்டு வந்தாரு? ஏன் இப்படி நடக்குது? இந்த கூழாங்கல்லுக்கும் ஒன்றும் விளங்கல. பேசாம நான் அங்க இருந்த பாறையா பேசாம உட்கார்ந்துருப்பேன். என்ன உடைச்சி எங்க கொண்டு போட்டிருக்காரு? இப்ப தண்ணிக்குள்ள முக்கி போட்டிருக்காரு. நான் வெளியே இருந்திருந்தா வானத்தை பார்த்துட்டு பறவைகளை பார்த்துட்டு ஜாலியா சந்தோஷமா எல்லாரும் வந்து பார்த்து ரசிச்சிருப்பாங்க. இன்னைக்கு நீங்க அந்த இடங்களுக்கு போனீங்கன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த பிளேஸ். இஸ்ரவேல் தேசத்தில் இந்த ஏலா பள்ளத்தாக்குகள்லயே ஏலா பள்ளத்தாக்கு என்பது அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீங்க யூடியூப்ல கூட போய் பாருங்க, ஏலா வேலி, இங்கிலீஷ்ல ஏலா வேலி போட்டிருப்பாங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். உடைச்சு எங்கொண்டு போட்டார்? இப்ப பேசாம கடறா தண்ணிக்குள்ளன்னு போட்டாரா? பாதை மாறி வந்து இப்போ ஒரு பாதையில் கிடக்குறோமா? இதுக்கு விளங்கலை ஏன் இப்படி நடந்துச்சு. ஒரு நாள் ஒரு பக்கம் பெலிஸ்தியர், ஒரு பக்கம்
சொல்லுங்க, இஸ்ரவேலர். கரெக்டாக 40 நாள் முடியுது. தாவீது வர்றான், கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு பிளான் போடுறான். பட்டையும் இல்லை, ஈட்டியும் இல்லை, எது அவனுக்கு தேவை? இப்போ சத்தமாக எங்க யுத்தம் எங்க நடக்குது? எங்க நடக்குது? எத்தனையோ பள்ளத்தாக்கு இருக்கே பிரதர், ஏன் அங்கெல்லாம் யுத்தம் நடக்கல? எத்தனையோ வேலி இருக்கு, எத்தனையோ பள்ளத்தாக்கு இருக்கு, இன்னொன்று பள்ளத்தாக்கு இருக்கு, நிறைய பள்ளத்தாக்குகள் இஸ்ரவேல் தேசத்துல ஊர்பட்ட பள்ளத்தாக்கு இருக்கு, அங்கெல்லாம் யுத்தம் நடக்கலாமே. ஆனா ஏன் இங்க ஏலா? சிம்பிள். ஒரு பையன் எங்க கிடக்குறான்? உங்களுக்காகவே கர்த்தர் யுத்தங்களை உண்டாக்குகிறவர். ஆமென். இப்ப சொல்லுங்க, நீங்க வந்த பாதை சரியா தப்பா? இப்ப கூழாங்கல் உருண்டு உருண்டு வேற எங்கேயோ போகல, வேற எங்கேயோ இல்லைன்னா அங்கேருந்து அடிச்சு என்ன பண்ணிருக்கலாம், இன்னும் இழுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா அது அடிச்சு கொண்டு போடப்பட்டது எங்க? ஏலா பள்ளத்தாக்கு ஆத்துல. இப்ப ஒரு பக்கம் பெலிஸ்தியன், ஒரு பக்கம் இஸ்ரவேல். தாவீது பார்த்தான், இந்த ஏலா பள்ளத்தாக்குல இருந்துதான் நான் கூழாங்கல்லை எடுக்க போறேன்னு சொல்லி அந்த கூழாங்கல்லை எடுத்து அந்த கோலியாத்தை ஜெயிப்பதற்காக அவர் ரெடியாய் கொண்டிருக்கிறான். காரணம், ஆண்டவர் அந்த கூழாங்கல்லினுடைய அலைச்சல்களை பார்த்தார். நீங்க போற பாதை சரியான பாதை. நீங்க உங்க பாதையில நீங்க விரும்பாத பாதையில போறீங்கன்னா நான் சொல்றது அற்புதமான பாதையை மாறும். நீங்க விரும்பாத பாதையில தேவனுடைய திட்டம் அதிகமாக வெளிப்படுகிறது. நீங்க விரும்பாத பாதையில கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிற அற்புதங்களை நீங்க பார்க்க போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க விரும்பாத பாதையில அதிசயங்களை காண்பீங்க. நீங்க விரும்பாத பாதையில கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற மிகப்பெரிய பெரிய 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 கிரேட் திங்ஸ் பார்க்க போறீங்க. ஆமென். இன்னைக்கு வரைக்கும் கோலியாத்து கதையை பேசுறோம்னா அன்னைக்கு கிடைச்ச ஒரு கூழாங்கல். நான் சொல்றேன், உங்க நிமித்தம், உங்க பாதையின் நிமித்தம் தலைமுறை தலைமுறை பேச போகிறது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பாதை மாதிரிலாம் போலப்பா, பக்கத்துல நீங்க பாதை மாதிரிலாம் போல, சரியான பாதையில போயிட்டு இருக்கிற, உன்னை உயர்த்துற காலம் வந்துடுச்சு. அல்லேலூயா. அந்த நீங்க போகிற பாதை சரியான பாதையா இருக்கும். நீங்க போகிற பாதையில எது இருந்தாலும் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். இந்த கூழாங்கல்லை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடாத சூழல் நிறைய இருந்துச்சு. நிறைய பயலுக்கு சண்டை போட்டாங்க. சகோதரர்கள் வந்தாங்க, தாவீதுட்ட மரியாதை எங்க போயிரு, வீட்டுக்கு போயிரு, ஆட்டை மேய்க்க போயிரு. அவன் சொல்றான், நான் வந்ததுக்கு ஒரு என்ன இருக்கு? நான் இந்த விஷயத்துல விசுவாசிக்கிறேன். அவன் கோலியாத்தை ஜெயிக்கணுங்கிறதுலாம் முகாந்திரம் இல்லை, எதை வெளியெடுக்க தான் முகாந்திரம். சொல்லுங்க, கோலியாத்தை ஜெயிக்கணும், கூழாங்கல் வேணும்ல. அப்ப நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம், ஆண்டவர் வந்ததுடைய முகாந்திரமே நீங்க தான். பக்கத்துல கைகட்டு சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர். சிஸ்டர் பார்த்து சிஸ்டர்னு சொல்லுங்க, என்ன பிரதர்ன்றீங்க? சிஸ்டர், ஆண்டவர் வந்ததனுடைய முகாந்திரம் நீங்க மட்டும்தான். ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குகிறது? அல்லேலூயா. அப்ப நீங்க விரும்பாத பாதையை கர்த்தர் எப்படி மாற்றுவார்? அற்புதமான அதிசயமான பாதையாய் தைரியமா போங்க. பக்கத்துல தைரியமா போங்க, கர்த்தர் கைவிட மாட்டார். அதுக்கு நான் ஆண்டவர் போக சொல்லாத பாதையில போகக்கூடாது. சில பாதையில ஆண்டவர் போக வேண்டாம்னு சொன்னா என்ன ஆயிரணும்? நான் இல்லை ஆண்டவர், இந்த சின்ன பிள்ளை அடம் பிடிக்கிற மாதிரி, குச்சி ஐஸுக்கு அடம் பிடிக்கிற மாதிரி அடம் பிடிச்சிங்க, எங்கேயாச்சும் முட்டிட்டு தான் நிற்போம். சில நேரத்தில் நம்ம ஆண்டவர் சொல்கிற பாதையில் என்ன செய்யணும்? போகணும். அது விரும்பாத பாதையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் போவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பாதையில் போயிட்டே இருந்தாங்க. போன இஸ்ரவேலர்களை ஆண்டவர் திரும்பங்கடான்னார். என்ன திடீர்னு திரும்ப சொல்கிறாரு? நல்ல பாதையில் தானே போயிட்டு இருக்கிறோம். இல்லை, நீ திரும்பன்றார். ஓகே, இதை விட பெஸ்ட்டான பாதை இருக்குமான்னு ஆண்டவர் எல்லாம் கேட்குறான். ஆமா, இதோட பெஸ்டான பாதை, சூப்பரான பாதை இருக்கு அப்படின்னு கூட்டு வந்தார். கூட்டிட்டு வந்து கொண்டு விட்டா செங்கடல் முன்னாடி விட்டார். எங்க விட்டாரு? இதுக்கு முன்னாடி போன பாதை அழகா பிளைனான பாதை, எந்த பிரச்சனையும் இல்லை, அழகா இருக்கும், சூப்பரா அப்படியே போயிட்டே இருக்கலாம், கண்ணை மூடிட்டே போயிட்டு இருக்கலாம். ஆனா இப்ப கண்ணை மூட்டு போனா எங்க விழுந்துருவான்? இப்ப கடல், முன்னாடி கடல், இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை, பின்னாடி ஒருத்தன் வந்துட்டான். யாரு? இப்ப எல்லாரும் கத்துறான், உனக்கு அறிவு இருக்க மோசஸ்? எந்த பாதையில கூட்டு வந்திருக்கிற? நம்ம முதல்ல போன பாதையில அழகா என்ன பண்ணிருக்கலாம்? நிறைய நேரங்களில் கர்த்தர் நம்முடைய நடத்துற பாதை விரும்பாத பாதையா தான் இருக்கும். ஆனா என்ன நடந்துச்சு?
முன்னாடி செங்கடலை கோலம் நீட்டினா செங்கடல். எத்தனை பேர் செங்கடல் வழியாக நடக்க விரும்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க விரும்பாத பாதையில கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமெனே வர மாட்டேங்குது. கர்த்தர் விரும்புகிற பாதையில் போகணுமா, நான் விரும்புகிற பாதையில் போகணுமா? அப்போ கர்த்தர் விரும்புகிற பாதையில் போனால் அது உங்களுக்கு பிடிக்காது. கர்த்தர் விரும்புகிற பாதை நிறைய நேரம் நமக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. நான் சொல்றேன், பிடிக்குமோ பிடிக்கலையோ அது வேற. யார் என்ன நடத்துறா? கர்த்தர் நடத்துறாரியா. நான் கண்ணை மூடிட்டு கூட என்ன செய்வேன், போங்க. அது செங்கடலா இருந்தாலும் இங்கே காலை வச்சோன்னு வழிவிடும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பின்னாடி நின்ன எகிப்தியனை ஆண்டவர் மின்னலை வச்சு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறார், பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒருவேளை அந்த நேரான பாதையில போயிட்டு தான் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்துருப்பாங்க நினைக்கிறீங்க? எதிரிகள் கண்ணு முன்னாடி சாகிறவன் பார்த்திருக்க மாட்டான். செங்கடல் ரெண்டாய் பிளந்திருக்கிறத பார்க்க மாட்டான். பார்க்கறது மட்டும் இல்ல, அந்த கடலின் நடுவே நடந்திருக்கவும் மாட்டான். ஆனா கர்த்தர் அவன் விரும்பாத பாதையில நடத்தி அற்புதங்களை காண செய்த நல்ல ஆண்டவரா இருக்கிறார். அல்லேலூயா. தைரியமா போங்க. கூழாங்கல் அடிச்சு நோறுக்கி திசை தெரியாம வந்து விழுந்துச்சு. ஆனா அதற்காகவே கர்த்தர் காரியங்களை உருவாக்கினார். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். ஆமென். அடுத்தது வேகமா போறேன், டைம் ஆயிட்டு. இந்த கூழாங்கல் அடித்து நொறுங்கி வரும்போது அங்கங்க அடிக்கடி என்ன பண்ணிக்கும், சிக்கிக்கும். பல நாட்கள் சில மரத்துக்கு வேர்ல புதர்ல தங்கி கிடக்கும். சரியான அந்த ஓட்டத்தில் என்ன செய்யாது, வராது. அங்கங்க தேங்கி கிடக்கிற அனுபவங்கள். சொல்லுங்க, என்ன அனுபவம் இது? காத்திருக்கிற அனுபவம்னு சொல்லலாம். தேங்கி கிடக்கிற காத்திருக்கிற அனுபவம் என்பது வேறு, தேங்கி கிடக்கிற அனுபவம் என்பது வேறு. நிறைய நேரங்களில் நீங்கள் நினைக்கிறீங்க, பிரதர் என் ஆசீர்வாதம் தேங்கியே கிடக்கு பிரதர், அதை என்னால் பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் தெரியுது, இருக்குதுன்னு தெரியுது, எனக்கு வர வேண்டியதான்னு தெரியுது. ஆனால் என் கைக்கு நிச்சய மாட்டேங்குது, வரல. அது தேங்கியே கிடக்குது. அது எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால் பெற்றுக்கொள்ள முடியல. என் வாழ்க்கையில் என் சமாதானம் தேக்க நிலையில் இருக்குது, என் குடும்பம் தேக்க நிலையில் இருக்குது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேக்க நிலையில் இருக்குது. எல்லாமே தேக்க நிலையில், ஒரு காத்திருக்கிற நிலையில் கிடக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதுவும் அப்படி தான் கிடந்துச்சு ஒரு காலகட்டத்தில். இதை எப்படி மாற்றினார் தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். 17:47. கர்த்தர் பட்டயத்தாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். நல்ல கவனிங்க. இந்த கூழாங்கல் அந்த மரத்துக்கு இடையில சிக்கி இருக்கும்போது யாருடைய கண்ணுக்கு ஈஸி என்ன செய்யாது, தெரியாது. அது மறைஞ்சே கிடக்கும். அது அடிப்படை சிக்கி வெளியே வர முடியாம அப்படி கிடக்கும். நான் வெளியே வந்துட மாட்டேனா, இன்னும் வெளியே எனக்கு தூக்கிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி வெளியே வருவதற்கு எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த கூழாங்கலால முடியாது. அது தேங்கி கிடக்கிற நிலையில, சிக்குண்டு கிடக்கிற நிலையில இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, ஈட்டினாலும் அல்ல, பட்டயத்தினாலும் அல்ல. கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ண போகிறார் என்பதை யார் அறிவாங்க? ஜன கூட்டம் எல்லாம் அறியும்படி கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? தேங்கி கிடக்கிறவன் வாழ்க்கையை கர்த்தர் அடையாளமாய் மாற்ற போகிறார்னு அர்த்தம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் அடையாளங்களாய் மாற்றுவார். இதுல இருந்து என் பிள்ளை எழும்ப முடியல, ஒரு தேக்க நிலையில, உங்க பிசினஸ் தேக்க நிலையில இருக்குதா, கர்த்தர் அதை அநேக ஜாதிகளுக்கு அடையாளமாய் மாற்றும்படி எழும்ப பண்ண போகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென். உங்க குடும்பம் தேக்க நிலை இருக்குதா, உங்க பிள்ளைகளுடைய படிப்பு தேக்க நிலை இருக்குதா, உங்க குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள், நீங்க விரும்புகிற காரியங்கள், வர வேண்டிய காரியங்கள் தேக்க நிலை இருக்குதா, கர்த்தர் அதை வெளியே எடுத்து அநேக ஜாதிகளுக்கு முன்பாக அடையாளமாய் மாற்ற போகிறார். நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேல் தேசத்தில் எப்படி இருக்க போறோம்? சத்தமா அடையாளமாய். நீங்க தேங்கி கிடக்கிறன்னு அழுத நாட்கள் போதும். கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்து அநேக கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்துகிற நாட்கள் வருகிறது. நீங்க அடையாளமாய் மாற போகிறீங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லமா. என்னை அடையாளமாய் மாற்றுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்க தேக்கத்தின் அனுபவங்கள் அடையாளத்தின் அனுபவங்களாய் மாறும். மாறுச்சு. கூழாங்கலுக்கு கர்த்தர் செய்தார்.
அடுத்தது கர்த்தர் என்ன செய்தாருன்னா, போகும் இடமெல்லாம், நான் வேகமாக போகிறேன், சில காரியங்கள் வேகமாய் போகிற இடமெல்லாம் அடிக்கப்படுற நிலையில் உருண்டு வரும்போது அங்கே அடி இங்கே அடி. சில நேரத்தில் நம்ம போயிட்டு இருக்கிற போது போகிற இடமெல்லாம் அடி வாங்குவோம், கண்ட ஆட்டெல்லாம் அடி வாங்குவோம். பார்த்துருக்கீங்களா? ஒரு பக்கம் வீட்டில் கணவன்கிட்ட, மனைவிட்ட, பிள்ளைகள்கிட்ட, இன்னொரு பக்கம் வெளியே போனால் மாமனார் மாமியார்கிட்ட, இன்னும் வெளியே போனால் தம்பி தங்கச்சிக்கிட்ட, சகோதரர்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட, காரணமே இல்லாமல் நம்ம அடி வாங்குறோம். என்ன கையை வச்சுலாம் அடிக்க மாட்டாங்க, வார்த்தைகளால். நீ நம்முடைய போகிற பாதையை குறித்து, நம்ம உடைக்கப்படுகிற உடைக்கப்படுகிற குறித்து, நம்முடைய சூழ்நிலையை குறித்து அநேக நேரங்களில் நம்மளை காயப்படுத்துவார்கள். நம்ம மேலே இன்னும் கல்லறிவாங்க, நம்மளை இன்னும் அடிப்பாங்க, இன்னும் உடைப்பாங்க, இன்னும் நம்ம எவ்வளவு செதறணுமோ அவ்வளவாய் செதற பண்ணுவார்கள், நம்மளை நிந்திப்பார்கள். அநேக நேரங்களில் நீங்களும் நானும் இந்த கூழாங்கலை போல நிந்திக்கிற நிலைமைக்கு மாறலாம். இவ்வளவு பெரிய கூழம் பாறையா இருந்த நீ ஒரு சின்ன சாதாரண கூழாங்கல்லாய் மாறி போன. உன் வாழ்க்கை அவ்வளவுதான், நீ முடிஞ்சிச்சு, நீ மூழ்கிற நிலைமையில கிடக்கிற. உன்னை எவனும் தூக்க மாட்டான். உனக்கு இது தேவைதான், உனக்கு இந்த பிரச்சனை தேவைதான், உனக்கு இந்த போராட்டம் தேவைதான், உனக்கு இந்த வேலை தேவைதான், உனக்கு இந்த குடும்பம் தேவைதான் சொல்லி நிறைய நேரங்களில் நம்முடைய குடும்பத்தை வச்சு, நம்முடைய பிள்ளைகளை வச்சு, நம்முடைய கணவர் மனைவியை வச்சு நம்ம நிறைய நேரங்களில் நிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆனா கர்த்தர் எப்படி மாற்ற போறார் தெரியுமா? இந்த கூழாங்கலை மாற்றின விதம் 26வது வசனம், வேகமா 26. அப்பொழுது தாவீது தனண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு, சொல்லுங்க, இஸ்ரவேலுக்கு நேரிட்ட எந்த மனுஷனால நீ நிந்திக்கப்பட்டியோ அதே மனுஷனுக்கு நீ ஆறுதலாய் மாறுவ. விசுவாசிக்கிறவங்க சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஆமென் என்றால் அப்படி ஆகட்டும் என்று அர்த்தம், இல்லை என்றால் நானே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறேன். உங்களை நிந்தித்தவங்க, உங்களை பழிச்சொல் பேசினவங்க, நீங்க இருக்க கூடாதுன்னு நினைச்சவங்க, இல்ல நீ இப்படித்தான் இருக்கணும்னு நினைச்சவங்க, அத்தனை பேருடைய நிந்தைகளையும் மாற்றுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க நிலைமை மாற போகுது. ஆமென். கடைசியா ஒரு நிலை, மூழ்கி போன நிலை. எல்லாம் சரிதான், கடைசியில் எங்க வந்து விழுந்துட்டேன்? இல்லை, மூழ்கி போயிட்டேன். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மூழ்கி போனவங்க அனுபவத்தை கர்த்தர் எப்படி மாற்றுவா தெரியும்? இனி எழும்பவே முடியாது பிரதர், இனி எழும்பவே மாட்டேன், என் பிள்ளைங்க எழும்ப மாட்டாங்க, குடும்பம் எழும்பாது. நிறைய நேரம் உங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்கல்ல, நிறைய பேர் வச்சுருக்கிறீங்க. ஏன்னா நான் இதை தியானிக்கும் போது ஆண்டவர் அதிகமாக என்ன பேசினார். ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை என்ன சொன்னார்? நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நான் உன்னை எழும்ப பண்ணி உன்னை மகிமைப்படுத்துவேன். ஆனால் நிறைய பேர் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, என் வாழ்க்கை இவ்வளோதான், மூழ்கி போயிடுச்சு, நான் ஜெபிச்சு என்ன பிரயோஜனம், நான் கர்த்தருக்காக ஊழியம் பண்ணனே, ஒரு காலத்தில் நான் எப்படி கர்த்தருக்காக வாழ்ந்தேன், ஆனால் இப்போ இப்படி இருக்கிறேன்னு சொல்லி நினச்சி உங்கள் வாழ்க்கை மூழ்கிடுச்சின்னு சொல்லி நீங்கள் எனக்கு எழும்ப மாட்டேனே சொல்லிட்டு இருக்கிறீங்க. என் வாழ்க்கை அவ்வளோதான், எவ்வளோ காலம் பிரதர் உடைக்கப்படுறது, எவ்வளோ காலம் நான் மூழ்கி கிடக்கிறது. நிறைய பேர் தனியாக அழுகிறீங்க, தனியாக புலம்புறீங்க, மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ண முடியல, சில விஷயங்களை சொல்லி கண்ணீர் விட்டு கதறீங்க, போகும்போதும் வரும்போதும் சரியா வேலை பண்ண முடியல, எதையும் செய்ய முடியல. சில நேரங்களில் உங்களுக்கு படபடப்பா வருது, இதை யோசிக்கும் போதெல்லாம் உட்கார்ந்துறீங்க. கர்த்தர் அதை மாற்ற போகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க யாரா இருந்தாலும் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. இதுக்கு நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், வாங்க வேகமா வாங்க, கடைசியா ஜோமணி முடிக்க போகிறோம். 20:16. அந்த ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடது கை வாக்கான 700 பேர். எத்தனை பேர்? அண்டல் மணிக்கவங்க, எத்தனை பேர்? 700 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு மயிரிலையும் தப்பாதபடி, அதை அண்டர்லைன் பண்ணுங்க, மயிரிலையும் தப்பாதபடி கவன்கள் எறிவார்கள். கவன்கள் என்ன? கூழாங்கல் எறிவார்கள். தாவீது எடுத்தது ஒரு கல், ஒரு முறை. சொல்லுங்க, எத்தனை முறை? ஒரு முறை.
தண்ணிக்குள்ள இருந்து எடுத்தான். இங்க சொல்லப்பட்டிருக்கு 700 பேர் எடுத்தார்களாம். 700னா என்ன அர்த்தம் தெரியுமா? இழப்பீடு செய்கிறவர் அப்படின்னு அர்த்தம். என்ன செய்கிறவர்? எத்தனை முறை இழப்பீடு செய்வார்? எத்தனை முறை? எத்தனை முறை? எனக்கு கேட்கல. எத்தனை முறை? இன்னும் சத்தமா, பின்னாடி இந்த சத்தமா சொல்லுங்க. இன்னும் சபையார் சத்தமா சொல்லுங்க. எத்தனை முறை? நீ மூழ்கி கிடந்த காலத்துக்கு ஈடா 700 முறை கர்த்தர் உங்களை இழப்பீடு செய்வார். நீ நினைச்சோம் எல்லாம் இழந்தோம், எல்லாம் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், என் வாழ்க்கை நான் எங்கேயோ இருந்து எப்படியோ உருண்டு உடைக்கப்பட்டு சின்ன கல்ல மாட்டேன், இனி நான் எதற்கும் பிரயோஜனம் இல்லை, என் அழகை இழந்து, என் பலனை இழந்து, என் சக்தியை இழந்து, என் குடும்பத்தை இழந்து, எல்லாத்தையும் இழந்துட்டேன் பிரதர், இனி இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, என் வாழ்க்கை அவ்வளோதான் நினைச்சிங்கல்ல. கர்த்தர் சொல்றாரு, ஹே, ஒன்ன நான் 700 முறை திருப்பி கொடுக்க போறேன். நீ ஒன்னையும், இந்த வார்த்தையை தெளிவா சொல்றேன், ஒரு மயிரிலையும் நீ இழந்து போவது இல்லை. அழகா சொல்றார், ஒரு மயிரிலையும் தப்பாதபடி அத்தனை பேரும் கல்லறிவாங்க. நான் சொல்றேன், நீங்க கூழாங்கல்லாய் இருப்பீங்கன்னா, உங்க வாழ்க்கை கூழாங்கலின் அளவுமாய் இருப்பீங்கன்னா, ஒரு மயிறு கூட கீழே விடாம கர்த்தர் விட மாட்டார். ஒரு மயிர் கூட கீழே விடாது, ஒரு முடி கூட கீழே விடாது. கர்த்தர் உங்களை தன் கரங்களை ஏந்தி நடத்துகிற காலம் இது. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த இடத்துல போட்டிருக்கு மயிர்னு போடல. நான் இந்த வார்த்தை தப்பா பேசுறேன்னு யோசிக்காதீங்க, பைபிள் அப்படியே போட்டிருக்கத பேசிட்டு இருக்கிறேன். மயிரிலையும் உன் முடி கூட உடையாது. சொல்லுங்க, என் முடி கூட உடையாது. கூழாங்கல்லுக்கு வாழ்க்கைக்கு கூழாங்கல்லை வாழ்ந்தது போதும், உங்களை தேடி ஒருத்தர் வர்றாரு. ஆமென். இப்போ இந்த கூழாங்கல்லை கையில் எடுத்துட்டாங்க தாவீது. எங்கே போகிறான் தெரியுமா? களத்துக்கு. எங்கே போகிறான் சொல்லுங்க. இந்த உடைக்கப்பட்ட அனுபவத்தில் இந்த அனுபவத்தை எல்லாத்தையும் இப்போ அப்ளை பண்ணுவதற்கு தாவீது அந்த கூழாங்கல்லை கையில் எடுத்தான். கூழாங்கல்லை கையில் எடுத்து யுத்த களத்துக்கு போகும்போது எல்லாரும் தாவீதை மேலையும் கீழே பார்த்தாங்க. என்னன்னு பார்த்துருப்பான்? எதை எடுத்து போறான்? கல் எடுத்துட்டு போறான். லூஸ் ஆயிவேன். எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. தாவீதை அந்த இடத்துல எல்லாரும் அவமானப்படுத்திருப்பாங்க. இந்த கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு கல் எடுத்துட்டு போறான் இவன். கூட பிறந்த சகோதரர்கள் வெறுத்தாங்க, அவங்க அவமானமா பார்க்கறாங்க. போர் சேவகர்கள் அந்த ஆடைகளை போட்டு போட முடியாம நின்னப்ப இப்ப போய் அவன் எதை எடுக்கிறான்? கல் எடுக்கிறான். கல் எடுத்துட்டு வரும்போது அங்க இருக்கிற சேனைகள் எல்லாம் அவனை பார்க்குது, தேசம் அவனை பார்க்குது, எல்லாரும் அவனை பார்க்கறாங்க. ஆனா தாவீது இந்த கல்லை கையில் எடுத்துட்டு போவதற்கு கொஞ்சம் கூட வெட்கப்படல. தாவீது கொஞ்சம் கூட வெட்கப்படலங்க. சகோதரர்கள் சொன்னாங்க, நீலாம் ஆடு மேய்க்கதான் லாய்க்குனாங்க, நீலாம் யுத்தத்துக்கு லாய்க்கல. ஒருத்தர் சொல்றான், உனக்கு யுத்தம்னா என்னன்னு தெரியாதுடா. ஒன்னு அவங்கிட்ட போய் டேய் வாளை கொடுறா, நான் யுத்தம் என்ன காட்டுறேன்னு சொல்லி தாவீது காமிச்சிருக்கலாம். ஆனா செய்யல. அவன் கையில் எடுத்தது கூழாங்கல். அவனுக்கு தெரியும், இதை எடுத்தோம்னா நம்மளை மேலங்கிலையும் பாப்பாங்க. பெலிஸ்தன் சொன்னான், நீ நாயிடான்னா. என்ன சொன்னா? ஏடா அவன் நாயின்னு சொல்லல, அவன் சொல்றான், நான நாயாடா கல் எடுத்து அடிக்க வந்திருக்கிறான்றான். அவ்வளவு மோசமான ஆளை யாரை பார்த்தான்? தாவீதை. சுற்றி இருக்கிற பெலிஸ் அந்த கொஞ்சம் அந்த சீனை யோசித்து பாருங்க. கோலியாத்து முன்னாடி நிற்கிறான், தாவீது நிற்கிறான். தாவீது கையில் இத்தனோடு கல் இருக்குது. அங்கே அவன் பட்டயத்தையும் உருவின பட்டயத்தை உரையில பயன் வச்சிருக்கிறான். அவன் பட்டயத்தை கூட கையில் எடுக்கல. அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? இவனை அடிக்கலாம், பட்டயமே தேவையில்லை, என்ன பண்ணலாம், பட்டாருன்னு பொட்ட போயிடுவான் அப்படின்னு நினைச்சான். ஏன்னா இவன் இதை கொண்டு வர்றான், அவன் கேடு எதை எல்லாத்தையும் வச்சுட்டு வர்றான். இவனை அடிக்கிறதுக்கு என்னடா வேணும்னு சொல்லி அவ்வளோ அற்பமாய் பெலிஸ்தருடைய சிரிப்பின் சத்தம் ஒரு பக்கம், இஸ்ரவேலுடைய சிரிப்பின் சத்தம் எல்லாம் உள்ளுக்குள்ள பயங்கரமாக சிரிப்பு, அவமானம், நிந்தை. ஆனால்
ஆண்டவர் தாவீது இதுக்கு மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை மட்டும் அவர் விடலை. இது உடைக்கப்பட்டது தான், இது அடித்து செல்லப்பட்டது தான், பாதை மாறி மாறி போனது தான், இது சின்னது தான், அற்பமானது தான், வடிவம் இல்லாதது தான். ஆனால் இதுக்கு மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை தாவீது விட்டுறல. இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் தான் அந்த குலங்கள். உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை கர்த்தர் விடலை. உங்களுக்காக அவர் எவ்வளோ அவமானப்பட்டார். சிலுவையில் காரி துப்புனாங்க, கன்னத்தில் அடித்தாங்க. ஆனால் ஆண்டவர் சிலுவையில் உங்கள் மேலே வச்ச அந்த நம்பிக்கை என்ன செஞ்சிடல. பிரதர் சிஸ்டர், அவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை விடலை. அவர் என்ன நம்புறார் தெரியுமா? எல்லாரும் சிரிக்கிறாங்க, எல்லாரும் என்ன ஏளனம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கல் நிச்சயமா கோலியாத் மண்டையை என்ன செய்யும்? நான் எதுக்கு குறி வச்சிருக்கேனோ அந்த குறி என்ன செய்யாது. இந்த கூழாங்கல் நான் நினைச்சிருக்கிற வேலையை இது செய்து முடிக்கணும் சொல்லி அந்த தாவீது முழு நம்பிக்கையோடு நம்பினான். அவன் கூட யாரும் இல்லைங்க. அவன் செத்தா கூட தூக்கி போடுவாங்களான்னு தெரியாது. அற்பமா ஒரு வேலையில தோற்று போனானா எவ்வளவுக்கு அவமானப்படுத்துவாங்க. எல்லாவற்றையும் என்னன்னா இதை கொண்டுட்டு எப்படி போனான் தெரியுமா? களத்துக்குள்ள எல்லாம் சிரிக்கும் போது, எல்லாம் அவமானமா பேசும்போது தாவீது மட்டும் சிங்க மாதிரி நடந்து போறான். காரணம், அவங்க கூட பெரிய பட்டயம் இல்லை. எது இருந்துச்சு? உங்க கூட நீங்க ஃப்ளைட்டுக்கு ஏற போறீங்க, ஏர்போர்ட் போறீங்க, படிப்பே தெரியாது, இங்கிலீஷே தெரியாத ஒரு ஆளை கூட்டிட்டு போனீங்கன்னா நீங்க எப்படி போவீங்க? தைரியமா போவீங்களா? சரி, உங்களை விட படிப்பு குறைஞ்சாலும் தான் வர்றாரு, கொஞ்சம் தான் குறைஞ்சிச்சு, எப்படி போவீங்க? இவரை போய் நம்பிட்டு. மனிதர்கள் நம்மை நம்புவதில்லை, கர்த்தர் நம்மளை நம்புறாரு. ஆண்டு கேட்க சொன்ன ஒரு கேள்வி, மனுஷங்க உங்களை நம்பணுமா, கர்த்தர் உங்களை நம்பணுமா? எத்தனை பேர் கையை தூக்கி ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் உங்களை பயன்படுத்த வல்லவர். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி ஒரு காரியம், இதை எடுத்துக்கொண்டு போனார். இந்த கல் எல்லாம் எலும்பி நிற்கலாம். இந்த கல் இழுத்து, தண்ணீர்னால இழுத்து அடித்து கொண்டு வரப்பட்டது. தண்ணீருடைய வேகத்தை இதால் ஈடுகட்ட முடியல. சில நேரங்களில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மளை அவ்வளோ ஃபோர்ஸாக நம்மளை தாக்குது, நம்மளால் எதுவும் பண்ண முடியல. ஆனால் ஒரு காலம் வந்துச்சு, தாவீது இந்த கூழாங்கல்லை கையில் எடுத்தான், தன் கவனில் வைத்தான். கோலியாத் எதிராக வர்றான். தாவீது இந்த கூழாங்கல்லை தன்னுடைய கவனில் வைத்து வீச ஆரம்பிக்கிறான். எடுத்து வீச மட்டும்தான் செஞ்சான். அடுத்த செகண்ட் கோலியாத் கீழே விழுந்தான். ஆமென். எவ்வளவு வேகமா தெரியுமா? நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு வேகமா உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் உங்களை மோதி அடிக்குதோ அவ்வளவு வேகமா நீங்க மேலே எழும்ப போறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கோலியாத் ஓடி வர்றான். அவன் உரையில இருந்து பட்டயத்தை அவனால எடுக்க முடியல, அவன் கேடகத்தை கையில எடுக்க முடியல, அவன் கையை வச்சு அவன் தலையை தடுக்க முடியல. அவன் எண்ணி முடிக்கிறதுக்குள்ள, அவன் பட்டயத்திலிருந்து உரையை எடுக்கிறதுக்குள்ள கர்த்தர் இந்த கூழாங்கல்லை அவன் நெற்றியில அனுப்பி அடுத்த செகண்டே அவன் முகம் குப்புற விழுந்தான். ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் வேகம் எடுக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ கர்த்தர் அத்தனையும் வேகமாய் கொண்டு வர போகிறார். சத்தமா ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு வேகமாய் மெதுவாய் நடந்து கொண்டிருக்கிற குடும்ப காரியங்கள் எல்லாம் வேகமா நடக்க போகுது. மெதுவாய் நகர்ந்து கொண்டு உங்க பிள்ளைகளோட ரட்சிப்பு எல்லாம் வேகமா வரப்போகுது. உங்க ஆசீர்வாதம் எல்லாம் வேகமா வரப்போகுது. கர்த்தர் வேகமா 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 எவ்வளவு வேகமா செய்ய நினைக்கிறாரோ அவ்வளவு வேகமா செய்ய போகிறாரு. இதை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ராபா லாகா தாலா ராபா லாபா. நீ உடைக்கப்பட்டதை குறித்து கவலைப்படாத. அநேக கிரீடங்கள் உனக்காய் காத்திருக்கிறது. உன் முன்னாடி கிரீடம் விழும், உன் முன்னாடி கிரீடம் விழும். உன்னை வச்சா விழ பண்ணுவார். பாதமாறி போறேனே, நான் விரும்பாத பாதையான கவலைப்படாத. அதே பாதையில உன்னை நிறுத்தி அந்த பாதையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண பண்ண என் தேவன் வல்லமை உள்ளவர். தேக்க நிலை மாறி
உயர 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 எழும்ப போற நாட்கள் வருகிறது. நடந்தாலும் சோர்வடைவதில்லை, ஓடினாலும் இளைப்படைவதில்லை. சொல்லுங்க, நடந்தாலும் சோர்வடைவதில்லை, ஓடினாலும் இளைப்படைவதில்லை. உந்தன் சமூக காற்று என்னை உயர உயர எழுப்பிடுதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உயர எழும்பிடுவே. ஹல்லேலூயா உயர எழும்பிடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உயர. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உயர எழும்பிடுவேன். நடந்தாலும் சோர்வடைவதில்லை, ஓடினாலும் இளைப்பு. ஆமென். நடந்தாலும் சகலதலபரபபா, இளைப்படைவதில்லை. உந்தன் சமூக காற்று என்னை உயர 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 எழுப்பிடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உயர. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மூழ்கி கிடந்த அனுபவத்தை அவர் உயர எழும்ப பண்ணுகிறவர், அவர் உயர எழும்ப பண்ணுகிறவர். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உயர உயர எழும்புவேன். உயர எழும்பிடுவேன். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஷக்கலா பாபா 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 ரக்கச்சல ராமல ரபா பாபா. ஓ ரபா ரகா ரகா. எஸ் எஸ், எழும்பிடுவேன், உயர எழும்புவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உயர உயர எழும்புவேன். ஹல்லேலூயா, உயர எழும்பிடுவேன். ஹல்லேலூயா. இரண்டு கரங்களை உயர்த்தி, இரண்டு கரங்களை உயர்த்தி அப்பா பார்த்து சொல்லுங்க, அப்பா. ஹல்லேலூயா, உயர எழும்பிடுவேன், உயர எழும்பிடுவேன். சத்தமா உயர. அவர் எழுப்புவாரு சொல்றவங்க, உயர எழும்பிடுவேன். நான் உயர எழும்பிடுவேன், நான் உயர எழும்பிடுவேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல். என்ன உயர எழும்ப ஒருவர் உண்டு. உயர எழும்புவேன். நான் மூழ்கி போவது இல்லை. சொல்லுங்க, நான் மூழ்கி போவது இல்லை. நீங்க ஆண்டவருக்கு ரொம்ப தேவைங்க. இந்த வார்த்தையோட முடிக்கிறேன். ஜோமனு கண்களை மூடிக்கொள்ளுங்க. நீங்க ஆண்டவருக்கு தேவை. நீங்க ஆண்டவருக்கு உங்க பணம் இல்லை, உங்க பொருள் இல்லை. நீங்க நினைக்கிறீங்க நான் பணத்தினால நிறைய நான் செய்கிறேன் பிரதர், நல்லது. ஆனா ஆண்டவர் விரும்புறது என்ன தெரியுமா? உங்களை உங்களை இந்த கூழாங்கல் ஆண்டவருக்கு தேவைப்பட்டுச்சு. அவர் வேற எதையும் நம்பல. சவுலுடைய பட்டயத்தை நம்பி இருக்கலாம், அவர் நம்பல. உங்களுக்காக நிறைய பட்டயங்களை அவர் கலட்டி விட்டுருக்கிறாருங்க. உங்களுக்காக நிறைய அவர் இழந்திருக்கிறாரு. உங்களுக்காக அவர் அவமானம் அடைஞ்சிருக்கிறார். உங்களுக்காக நிந்திக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்காக சிலுவையை சுமந்திருக்கிறார். அவர் கேட்கிறது, நான் உன்னை பயன்படுத்தலாமா? கூழாங்கல்லாகிய உன்னை நான் எடுக்க விரும்புறேன். ஆண்டுடைய தைரியம் நீங்க தான். அவர் சொல்ல, இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்பட விரும்புகிறேன். நான் உன் சந்ததியில மகிமைப்பட விரும்புறேன். நான் உன் வேலையில மகிமைப்பட விரும்புறேன். நான் உன் குடும்பத்துல மகிமைப்பட விரும்புறேன். ஹல்லேலூயா. Thank you Lord. கரங்களை உயர்த்தி
கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். ஒரு அர்ப்பணிப்பு செய்யுங்க பார்க்கலாம். என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நிறைய நேரங்களில் நான் உடைக்கப்பட்டதை நினச்சி நான் என் பாதை, நான் விரும்பின பாதை எனக்கு இல்லைன்னு நான் உங்களை விட்டு தூரம் போயிட்டு ஆண்டவரே. நிறைய நேரங்களில் நான் மறந்துட்டேன். நீங்கள் என்ன மறந்துட்டீங்களா, நீங்கள் என்ன கைவிட்டீங்கன்னு நினச்சிட்டேன். ஆனால் நீங்கள் என்ன ஏன் நினச்சிட்டு இருக்கிறீங்கப்பா? என் நினைவாகவே நீங்கள் இருக்கிறீங்க. என் நினைவாகவே இருக்கிறீங்க. என் குடும்பத்தையே நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. இவன் தண்ணிக்குள்ளே கிடக்கிறானே, உடைக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லி என்னையே நீங்கள் நினைக்கிறீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆண்டவர் உங்கள் கரங்களுக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஏற்ற காலத்தில் ஆண்டவரே என்னை உயர்த்தும்படிக்கு உங்கள் கரங்களுக்குள்ள ஒரு கூழாங்கல்ல போல என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே சொல்லுங்க பகல, நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே என் டைமில் அந்த டைம் வரும்போது என்னை உயர்த்தி எடுங்க ஆண்டவரே. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்ப்பா. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். ஆண்டவரே அந்த கூழாங்கல்லை மாற்றின ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். எங்களை சபையாராய் உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஒப்பு கொடுக்குறோம்.